ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ஸ்டஃப்டு சன்னா மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சன்னாவை நம்ம ஊற வச்சுக்கணும். நைட்டு ஊற வச்ச சன்னாவை நம்ம குக்கரில் போட்டுட்டு அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணணும். அதுக்காக நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் இதுவும் போட்டுக்கோங்க, பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது வேகட்டும். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சாப் பண்ணி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துருக்கேன். நான் பொடியாக எடுத்துருக்கேன். அது கூட தக்காளியும் போட்டு அதையும் அதே மாதிரி சாப்பரில் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக வரும். பூண்டையும் அதே மாதிரி சாப்பரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே புதினா, கொஞ்சம் சன்னா மசாலா பவுட்ரு, அது கடையில் விற்கும், அதையும் வாங்கிக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம இப்போ சன்னா மசாலாவை வேக வச்சு அரைச்சி எடுத்தாச்சு, அதையும் எடுத்தாச்சு. இப்போது சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடாயில் சோம்பு போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். அது வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் வதங்கின பிறகு நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மேலாக்க வரும்போது இந்த சன்னா மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டதையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த சன்னா அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் புதினா சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக பதத்துக்கு இறக்கிக்கணும். இறக்கி அது தனியாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு அது கூட இந்த மாவு 2 டம்ளர் போட்டிருக்கேன். அது கூட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சிறு சிறு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அந்த உருண்டையை நல்லா திரட்டிட்டு அது மேலே அந்த செஞ்ச சன்னா மசாலாவை அது உள்ளே வச்சு 4 பக்கமும் மடிச்சுட்டு திருப்பி கையில் நல்லா தட்டணும். தட்டினோம்னா கொஞ்சம் மெலிசாக வரும். அந்த மெலிசாக வரதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த எண்ணெயில் அதை விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்தோம்னா சன்னா மசாலா ஓட அந்த பூரி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பூரி நம்ம சுட்டாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.